மத்தேயு 7:11 இப்படியாக சொல்கிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு அப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னோட பிள்ளை கேட்குறது எல்லாமே அப்பா வாங்கி கொடுக்க மாட்டார். அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, அந்த பிள்ளை கேட்குற பொருள் அந்த பிள்ளைக்கு யூஸ் ஆகுமா அப்படின்லாம் யோசித்து தான் அந்த அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் பண்ணுற நிறைய விஷயங்களும் இருக்குது. ஏன்னா ஏசப்பா நம்மளை படைச்சவங்க. நம்ம ஏசப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் சில டைம் ஆண்டவர் பண்ணுவார், சில டைம் நமக்கு அதை அலோவ் பண்ண மாட்டார். அப்போல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு எது தந்தால் நமக்கு யூஸ் ஆகும், நமக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சில நேரங்களில் ஏசப்பா நம்மளை நடத்துகிற பாதை கூட நம்ம எதிர்பார்க்காத பாதைகளாக இருக்கும். அதில் கூட ஏசப்பா நமக்கு நன்மையை தான் செய்வாங்க. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன அனுமதிச்சாலும் நன்மைக்கு தான் அனுமதிப்பாங்க. இந்த உலக பிரகாரமான அப்பாவை தன்னோட பிள்ளைக்கு பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்மளை உருவாக்குன தேவன் நம்மளை கைவிடுவாரா? நமக்கு மேலான ஆசீர்வாதங்களை ஏசப்பா தருவாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.